ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த அருமையான காலையில் நாம் அவரை ஆராதிக்க விசேஷமாக இந்த 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தில் ஒரு பாதி வருஷத்தை கடந்து அடுத்த பாதிக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இதுவரையில் நிறுத்தியிருக்கிறார். அவருடைய கிருபை ஆமென் பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை இதுவரையில் காரியங்களை செய்தது. அல்லேலூயா. அன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களும் சொல்கிறாரு, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அந்த கிருபை ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட கடந்த நாட்டில் நான் விளக்கம் முழு சொன்னேன். அந்த கிருபை என்னை இன்னும் வாழ வைக்கிறதா இருக்கிறது. அந்த கிருபை தான் இயேசுவாக இருக்கிறார். அந்த கிருபை என்னை இன்னும் பெருக செய்கிற கர்த்தருடைய ஈவாய் இருக்கிறபடினால அந்த கிருபை என்னோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் என்னை ஜெயமாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏன் நிற்கிறேன் என்றால் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், எல்லா வெற்றியும் கர்த்தர் தந்து இன்றைக்கு என்னை சுகமாய் கொண்டு வந்திருக்கிறார் என்று கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரசங்கிக்க ஊழியம் செய்ய என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கு என்னால் யோசித்து பார்த்தேன் முடியுமா முடியாதா என்று. நேற்றையோட காலையுடைய சூழ்நிலை பகல் அப்படியே நகர்ந்திருக்க கொஞ்சம் கடினமாகவே தான் தெரிந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபை என் மேலே வைத்து நேற்றுக்கு ராத்திரியும் ஊழியம் செய்ய உதவி செய்தார். காலையிலையும் கர்த்தர் இதுவரை அற்புதமாய் நான் பேசுகிறதுக்கு பலனை தந்திருக்கிறார். இந்த ஆராதனை உங்களோடு பேசித்தான் இருக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் சுடு தண்ணியை குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சுடாக ஏதாவது கொஞ்சம் அப்படியே தொண்டையை கொஞ்சம் கிளியர் பண்ணி பேசிட்டே இருக்கிறேன். சாயங்காலமும் ஒரு விசேஷ கூட்டம், ஒரு சுவிசேஷ கூட்டம் ஆமேன் கேம்ப் ரோட் பகுதியில். அவங்க ரொம்ப நாளாக அவங்க எங்கிட்ட டேட்டை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, அவங்க போஸ்டர்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அங்கேயே என்னை கொண்டு போவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அங்கே போய் பேச கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வில்லிவாக்கம் பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நீங்கள் யார் ஜெபம் பண்ணீங்க தெரியாது. ஆனால் அங்கே அந்த கூட்டத்தார் அவர்கள் மிக வாஞ்சியாய் ஜெபித்திருந்தார்கள் என்பதை நான் நல்லா புரிய முடிந்தது. நாங்கள் உள்ளே போகும்போதே ஒரு பெரிய அபிஷேகம். சாயங்காலங்களில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பலவீனமாயிடும், ஏன்னா காலையிலேருந்து பிரசங்கம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால. ஆனால் அங்கே போய் நிற்கும்போது ஒரு பெரிய அபிஷேகம் எனக்குள்ளே அசைவாட துவங்கினது. அந்த பாஸ்டர் நான் போன உடனே மைக்கை கொடுத்துட்டாரு. 7 மணிக்கெலாம் கையில் கொடுத்துட்டு 2 மணி வரைக்கும் 9 மணி வரை இல்லை 2 மணி நேரம் அப்படின்ட்டாரு. நான் அவ்வளோ நேரம் முடியுமா தெரியல, 8:30 முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய ஒரு அளவற்ற கிருபை என் மேலே அசைவாட துவங்கி அங்கே கர்த்தர் அநேகரை அபிஷேகித்து அநேகர் தங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டதை கர்த்தர் காண்பித்து கொண்டே இருந்தார். நிறைய சாட்சிகள் நான் வந்த பிறகு கூட அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்து கொண்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், என்னுடைய பெருமையை பேசுகிறதுக்கல்ல, எங்கெல்லாம் ஆயத்திற்குதோ அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இதை ஒன்று தான் என்னுடைய ஊழியத்திலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு ஆயத்தமாய் நிற்கிறேன். எல்லா சவால்களும் நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் கர்த்தர் தர்ற ஒரு வாய்ப்பு. நேற்று காலையில் தான் இந்த புதன்கிழமை ராத்திரிலேருந்து இந்த பலவீனனை தாக்கும் பொழுது என் மனதில் முதல்ல ஓடந்து, ஐயோ இந்த வாரம் நான் பேசணுமே, ஞாயிற்றுக்கிழமையாச்சே, சனிக்கிழமை வருதே அப்படின்னு அன்னையிலிருந்தே இதுதான் என்னுடைய போராட்டமாக இருக்கிறது, மற்ற எந்த காரியத்துக்கும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு ஊழியம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பேசுவதும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதும் கர்த்தர் கொடுத்துருக்கிற மேலான ஸ்லாக்கியம். எனக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுதும் ஊழியங்கள் இருக்கிறது. நாளை காலையிலிருந்து வருகிற வெள்ளிக்கிழமை ராத்திரி வரையில் நான் தொடர்ந்து ஊழியங்கள் இருக்கிறது. வெளிப்பட்டணத்தில் நான் ஊழியங்களை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. கர்த்தர் கிருபை தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் நான் கேன்சல் பண்ணுன்ட்டு முன்னெச்சரிக்கை எதையும் சொல்கிறதே கிடையாது. எனக்கு தெரியும் கர்த்தர் பலனை தருவார். நாளைக்கு காலையில் இருந்து நான் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போனோம், தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நான் எந்த டிக்கெட்டையும் புக் பண்ணலை, ஏன்னா வண்டியிலே போனால் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணபடினாலே கர்த்தர் அதற்கும் எனக்கு பலனை தருவார். சுகத்திரமாய் கர்த்தர் உங்கள் அண்டியிலே கொண்டு வந்து திரும்ப ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கி சாயங்காலம் கூட்டத்துக்கும் ஜெபிச்சுங்க. ஆமென். கர்த்தர் பலத்த கிரியைகளை அந்த பகுதியில் 2 நாள் கூட்டங்கள். நேற்றைக்கு ஒரு ஊழியக்கார் பேசினார். இன்றைக்கு இந்த சாயங்காலத்தில் அங்கே நான் பேசுகிறேன். கர்த்தருடைய கரம் அசைவாடட்டும். சரி, இந்த 1ஆம் தேதி காலையிலே கர்த்தர் நல்லவராய் நம்மை இந்த புதிய மாதத்தை, இந்த 7வது மாதத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாதி வருஷம் முடிஞ்சிச்சு. சொல்லுங்கள், முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பரவாயில்ல. கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை தான். முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். 6 முடிஞ்சிச்சு. 6 பாதி முடிஞ்சிச்சு. பாதியை தாண்டி வந்துட்டீங்கன்னாவே மீதி பாதி ஜெயமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஒரு பாதியை கடந்தாச்சு. அல்லேலூயா. அடுத்த பாதிக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. எல்லாம் சுகமாக இருக்கிறீங்க, பலமாக இருக்கிறீங்க. என்ன போல் பலவீனத்தோடு யாரும் அமர்ந்திருந்தீங்கன்னா இந்த ஆராதனுடைய முடிவில் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். எனக்கு பலன் தந்து இன்றைக்கு என்னை பேச வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கும், நீங்கள் கேட்குறவங்களுக்கும் பலன் தருவார். நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த ஆவியோடு கூட அசைவாடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய பலத்த கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா.
ஒரு விசாரங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் மாதங்கள் கடந்து போகுது, நாட்கள் கடந்து போகுது, நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று ஒரு விதமான விசாரம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், இன்றைக்கு இந்த காலையிலும் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை தான் திரும்ப என்னோடு கூட பேசும்படிக்கு ஞாபகப்படுத்துகிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1098வது பக்கம். ஒருவேளை வேதாமத்தில் அடிக்கடி வேதாமத்தை புரட்டாமல் இருப்பீர்கள் என்றால் சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்காக சொல்றேன். 1098 சகரியா 8வது அதிகாரத்தினுடைய 15வது வசன விதமாய் சொல்லுகிறது. என்னோடு கூட எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை முதல்ல வசனம் இருக்கிற விதமாய் வாசிக்கிறேன். அது பிற்பாடு நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். அப்படி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. நான் இதை எப்படி வாசிக்கிறேன், எப்படி எனக்கு கர்த்தர் காண்பிக்க துவங்கினார் என்றால், இந்த நாட்களில் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னை சார்ந்த காரியங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்ப எல்லாரும் சொல்றீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, எல்லாம் அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த நாட்களில், இந்த புதிய மாதத்துல, இந்த பாதி வருஷத்தை கடந்த அடுத்த பாதிக்குள்ள கால வைத்திருக்கிற என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நன்மை செய்வேன், என் குடும்பத்திற்கு நன்மை செய்வேன், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வேன், என் வேலையில நன்மை செய்வேன், அதனால பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த காலையினுடைய செய்தியினுடைய டைட்டில் Fear Not, Favor. இங்கிலீஷ்ல திரும்ப சொல்ற, Fear Not, பயப்படாதே, தயவை கர்த்தர் உன் பட்சத்தில் வைத்திருக்கிறார். அது ஏராளம் தாராளமாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் புரியுதோ, யாரெல்லாம் நம்புறீங்களோ, கரங்களை தட்டியோ கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொஞ்சம் உற்சாகமா ஆமென், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்னோடு கூட அசைவாடுகிறவங்க, என்ன உற்சாகப்படுத்தவோ, கர்த்தர் மகிமைப்படுவோம். நீங்க என்ன பண்ணுங்க, கைகளை தட்டி கொண்டு சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். கர்த்தருடைய தயவியம் பட்சத்தில் இருக்கிற வரையில பயம் இல்லை. அதற்குரிய அநேக ஆதாரங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப இதுல ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்தேன், இந்நாட்களில். சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த நாட்கள்ல. ஆமென். These days. In English translation, if you look at this, in these days அப்படின்னு சொல்லுது. அப்போ இதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 10வது வசனத்துக்கு நேராக பாருங்க. அவர் சொல்றாரு, இந்நாட்களுக்கு முன்னே. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? 15 இல்லைன்னா வாசிங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் பேர் பேசுங்க. இந்நாட்களில், இப்போ. ஆனா இந்த நாட்களுக்கு முன்னே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா சொல்றாரு பாருங்க. இந்நாட்களுக்கு முன்பே பலன் இல்லை, மிருகஜீவனுடைய வேலையால். வாசிங்க, பார்க்கலாம், பாருங்க, என்னோட கூட பாருங்க. அதை இது முந்தின பக்கம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்றேன். 138 1098னா அதுக்கு முந்தின பக்கம் 1097. ரொம்பலாம் தேடக்கூடாது, ரைட்டா? இப்ப அந்த பக்கத்தை எடுத்துங்க, என்னோட பாருங்க. சொல்லுங்க, இந்நாட்களுக்கு முன்னே. அப்போ என்னது இல்லை? பலன் இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதம். 4 விஷயம். சொல்லுங்க, என்னதுங்க? சதமா பேசுறவங்களுக்குலாம் இன்னைக்கு நன்மை வரட்டும் நான் ஆண்டவர் நாமத்தில் சொல்றேன். பேசுனா ஜெயம். ஏன்னா பேசாது இருக்கிறதா சத்ரு போடுற ஒரு ஆப்ஸ்டிக்கல், ஒரு தடை. வசனத்தை பேசுங்க, ஜெயமா இருப்பீர்கள். ஆமென். அப்ப சொல்லுங்க, இந்நாட்களில் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதன்றாரு. இந்நாட்களுக்கு முன்னே பலன் இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதம். அப்ப என்ன சொல்றாரு? பாஸ்ட். சொல்லுங்க, பாஸ்ட் முடிஞ்சிச்சு. கடந்ததை குறித்து நினைக்காத, பூர்வமானதை நான் சொல்லல, வசனத்தை தான் திரும்ப ஞாபகப்படுத்த. கடந்த நாட்களை நினைக்காத. சொல்லுங்க, நினைக்க மாட்டேன். பூர்வ நாட்களை சிந்திக்க மாட்டேன். ரெண்டுமே பாஸ்ட் தான். கடந்தது போயிடுச்சு. சொல்லுங்க, உங்ககிட்ட நான் ஒரு 2 கோடி ரூபாய் என்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் ஒரு சவால் விடுறேன், 2 கோடி ரூபாய் தரேன். யாராவது போய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடந்த ஒரு விஷயத்தை மாற்றி காமிங்க. 2 கோடி இல்லை, 22 கோடி கூட கொடுத்துட்றேன். யாருக்காக அந்த அதிகாரங்குதா? டைம் டிராவல்ன்றது சும்மா அது படத்தில் எடுக்கிறானுங்க. எவனோ சும்மா அது விஞ்ஞானபூர்வமாக சும்மா அது கற்பனைன்னு பேர். யாருக்காவது உங்களுக்கு கடந்த காலத்தில் போய் நடந்து எதையாவது ஒன்ற மாற்ற அதிகாரம் இருக்குதா? கடந்தது முடிந்து விட்டது, அது எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்நாட்களுக்கு முன்னே பலன் இல்லை. முன்னாடிதான் பலன் இல்லை, இதுக்கு முன்னாடி தான் நல்ல சமாதானம் இல்லை, நேர்த்திக்கு வரைக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்சோ யூ கேன் டேக் இட் லைக் திஸ். 9:45 வரைக்கும் உங்களுக்கு பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதங்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருந்து கர்த்தர் சொல்றாரு, நன்மை உண்டாகும், பயப்படாதே.
இந்த ஆமேனுக்கு வந்து நான் இவ்வளோ சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதில்லை, இவ்வளோ சோம்பேறித்தனமான ஆமேன்னு சொல்லாதீங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா எனக்காக சொல்லலை, கர்த்தருக்காய் சொல்லுங்க. ஆமாண்டவரே அப்படியே என் வாழ்க்கை நடப்பதாக. நல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்படியே என் வாழ்க்கையில நடப்பதாக. நீ எவ்வளோ போராடி இருந்த எனக்கு தெரியும், எவ்வளோ நெருக்கங்களோடு கடந்து வந்தாய் எனக்கு ஒரு 10-20% நிச்சயமா தெரியும். ஏன்னா நீங்க சொல்றீங்க ஜெபம் பண்ண சொல்லி. இந்த விசாரங்களோடு கூட தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் கொண்டு வருகிறார். இந்நாட்களே உனக்கு நன்மை செய்வேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இந்நாட்களிலே நன்மை செய்வேன், நீ பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லும்போது நான் திரும்ப மேல இருக்கிற வசனங்கள்லாம் வாசிப்பேன். இந்நாட்களுக்கு முன்னே உனக்கு என்ன இல்லை, என்ன சொல்லுங்க, என் பிள்ளைக்கு என்னோட முயற்சி எடுக்கிறேன், மெடிக்கேஷன்லாம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. 10 இடத்துல போய் வரன்னு கொடுத்த, 10,000 இடத்துக்கு ஏறி நடந்து மேட்ரிமோனியில் கொடுத்து பார்த்துட்டு பலன் வரல. இருக்கட்டும், ஆனால் இப்போ நன்மை செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். என் வேலையில என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், ஒரு முயற்சியும் நடக்கல, பலிக்கல, ஒரு முன்னேற்றமும் வரல. ஆனா கர்த்தர் இப்ப சொல்றார், உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்காக எத்தனையோ 1000 மாத்திரையை போட்டுட்டேன், பல மெடிக்கேஷனை பார்த்துட்டேன், எனக்கு சுகம் வரவில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்றார், உனக்கு சுகம் தருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் 2வது வசனத்துக்கு வாங்க. அதே 8வது அதிகாரத்துடைய இதுல இருந்து சில வசனங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுற பாருங்க, அந்த சீக்வென்ஸை காமிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. அதை எனக்கு தமிழ்ல வாசிக்கும் போது வைராக்கியம் அப்படின்ற அந்த வார்த்தை, வைராக்கியப்படுறது நல்லது. ஏன்னா கடவுளை தவிர நம்ம மேல வைராக்கியம் கொள்ளுகிறவர் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. வைராக்கியமா நின்று, அதில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு பாடுவோம், அது தேவ சித்தம் நிறைவேறன்னு நினைக்கிறேன். அதுவா எந்த பாடம் தெரியல. எனக்கு அடிக்கடி சின்ன வயசுல எங்கள் வீட்டு குடும்பத்து ஜபத்தில் அடிக்கடி பாடுவோம். அப்பெல்லாம் எனக்கு புரியாது, ரொம்ப வெறுப்பாகவே இருக்கும். திரும்ப பாடினுப்போம். ஆழத்தில் நின்று நான் கூப்பிடுவேன், ஆத்திரமாய் வந்து என்னை தப்புவிப்பார். 7 மடங்கு நெருப்பு நடுவும் இயேசு என்னோடு கூட நடக்கிறார். நாங்கள்லாம் வளர்ந்தது பயங்கரமான ஒரு வறுமையின் நாட்களில் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்க. 400 ரூபா ஊழியம், 400 ரூபா உதவி, 40 ரூபா தசம் பாகம், 360 ரூபாயில் கிரைஸ்ட் கிங் ஸ்கூலில் எங்களுக்கு ஃபீஸை கட்டினா அதுவே வந்து ஒருத்தருக்கு 80 ரூபான்னு நினைக்கிறேன். 160 ரூபா போயிடும் 2 பேருக்கு. அப்புறம் ட்ரெயின் பாஸ் இப்போலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, சீசன் டிக்கெட் தெரியுமா? அதை எடுத்துட்டிங்கன்னா மீதியில் எப்படி போய் வாழ்வீங்க? இதை பார்த்தாவே எரிச்சலாக இருக்கும். அந்த வீட்டில் ஓடு வீடு, பல்லாவரத்தில் கொளத்துமேட்டில் இருந்ததில்ல, ஓத வர வரும், மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப டார்ச்சரு. பெட்டில் படுவேன். அந்த பெட்டு வந்து எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த பெட்டு வந்து கிங் சைஸ் பெட் இல்லை, குயின் சைஸ் பெட்டும் கிடையாது. 2 பேர் படுக்கிற அளவு கூட இருக்காது. அது 4 பேர் எப்படி படுப்பீங்க? ஓத வந்துச்சுன்னா அவள் தான் கதையே கந்தல. இதில் வந்து பாட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? ஆழத்தில் நின்று, எனக்கு வெறுப்பாக இருக்கும், ஆழத்தில் நின்று கூப்பிடுன்னு ஆத்திரமாய் வந்து தப்பி பாராட்டே அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பாட்டை பாடி பாடி இன்னைக்கு மேலே ஒரு இடத்துல வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்து விட்டார். இதெல்லாம் என்னுடைய உயர்வு. இதையே தாண்டி ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார். அந்த உயர்வுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போய் கொண்டே தான் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னவர் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. ஏன்னா என் மேல அக்கறை உடையவர் அவராய் இருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை அல்ல, நாளைக்கு ஒரு உலகம் எனக்கு காத்திருக்கிறது, நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு காத்திருக்கிறது. அதற்காக தான் நான் இன்றைக்கு வைராக்கியத்தோடு கூட நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் மாத்திரமல்ல, 1000ங்கள் லட்சமா இந்த இடத்துல புரண்டு புரண்டு ஓடும். சர்வீஸ்க்கு அப்புறம் சர்வீஸ். ஆனால் இன்னைக்கு தொண்டையை பார்த்து சொல்றேன், டேய் 2 சர்வீஸ்க்கே சோர்ந்து போவாத, 7 சர்வீஸ் பேச வேண்டிய நாட்கள் இருக்குது. அதனால இதுக்கே நீ சோர்ந்து போனீனா எங்க உனக்கு பலன்? இன்றைக்கு இதுல இருக்கிறத குன்றி போக கூடாது. அதனால்தான் எழுந்து எதையாவது பண்ணிக்கு நீ புரட்டி வந்துடுற. உங்களை மாதிரியே எனக்கு தோணுச்சு, நீ காலில் படுத்து தூங்கிடலாமான்ட்டு. இன்னைக்கு மலர் அடிக்கும் போது, டேய் இவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட்டியா, என்ன இவ்வளோ சீக்கிரம் அடிக்கிற அப்படின்னு தான் தோணுது. எப்பவுமே 3 வச்சிருவேன், டக்கு டக்குன்னு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கேப். ஏன்னா தூங்கிட்டோம் அவள் தானே. அந்த மாதிரி தான் என் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு தான் முதல் முறை 2வது வாட்டி, ஏன்னா முதல் முறையே எழுந்துருவேன், முதல் அலாரத்தை எழுந்துருவேன், அடுத்த 3 நிமிஷம் படுத்துட்டேன். அப்புறம் எழுந்து, ஐயோ எழுந்து கிளம்பி இன்னைக்கு வந்து உங்க பக்கத்தில் நிக்கிறேனா ஏன் தெரியுமா? எனக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு பெரிய காத்து இருக்குது. அதுக்கு இன்னைக்கு நான் ஓடலனா அதை போய் சாதிக்க முடியாது.
நீ உட்கார்ந்துட்டா உட்கார்ந்துருவேன், எழுந்து ஓடினால்தான் அதை நான் சுதந்தரிக்க முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்ற, நேத்து வரை நடந்தது நேத்தோட முடிஞ்சிச்சு, பலன் இல்லாதது நேத்தோட முடிஞ்சிச்சு. சொல்லுங்க, சமாதானம் இல்லாதது நேத்தோட முடிஞ்சிச்சு, விரோதங்கள் நேத்தோட முடிஞ்சிச்சு. இப்ப கர்த்தர் சொல்ற, உனக்காக வைராக்கியம் எடுத்திருக்கிறேன். அதுல இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, ஐ எம் பேஷனேட் டுவர்ட்ஸ் யூ. எல்லாத்துக்கும் நமக்கு பேஷன் வராது, ஒரு வைராக்கியம் நமக்கு வராது. எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணாது, ஒரு பாசம் ஈடுபாடு எல்லாத்துக்கும் வராது. கரெக்ட் தானே சார்? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கரெக்ட் தானே? எல்லாத்து மேலே பாசம் ஈடுபாடு வந்துடுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்ட சில காரியங்களுக்கு தான் நமக்கு என்ன பண்ணோம், ஒரு பெரிய பாசம், ஒரு ஈடுபாடு வரும். ஆனால் கடவுள் சொல்றாரு, யாரையும் குறிப்பிட்டு ஒருத்தன் பேர் 2 பேரை சொல்ல, எல்லாரும் மேலேயும் சொல்றாரு, நான் உண்டாக்கின எல்லா மனுஷன் மேலே எனக்கு ஒரு பெரிய பாசம் இருக்குது, அவர்களுக்காக வைராக்கியப்படுகிற ஆண்டவர் நான். புரிஞ்சு உங்களை ஒரு சந்தோஷப்படுச்சா அவருக்கு ஒரு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல யார் ஆண்டவர். அதுதான் பாடணும், என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நிறைவேற்றி நீ சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. அழகா கட்டிக்கிறாங்கல்ல, ஒரு முறை என்னிடம் சொன்னதை குறித்த காலத்தில் நிறைவேற்றுவீர். அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, இந்த வசனத்துல 3-5 வரையில சில காரியங்களை கர்த்தர் பேசுகிறது. தீர்க்கதரிசிக்கு பார்க்கறீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, நான் இதற்காக கடும் வைராக்கியம் கொண்டு, அதுல 2-3 வார்த்தைகள் அழு சொல்றாரு, நான் திரும்பவும் உங்களை குடியிருக்க பண்ணுவேன், நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள், நீங்க என்ன பண்ணுவீங்க, சுதந்திரமாய் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். இதுக்கு ஒரு 3 வார்த்தைகளை நான் கோட் பண்றேன். The Lord is passionate towards you, that you will be planted and you will start possessing and you will be prosperous. திரும்ப இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல மொழியாக்கம் பண்றேன். எழுதுறவங்க வேணா ஒளிபரப்பில் நிறைய பேர் பார்க்கறாங்க, பல தேசங்கள் பல ஊர்ல இருந்து பார்க்கறதுனால அவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். The Lord says that he is so passionate about you, that he will plant you, that you will start possessing what the Lord has for you, and you will become more prosperous. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல ரொம்ப வைராக்கியோட இருக்கிறனால உன்னை நிலைநாட்டுவேன், நிலைநாட்டுற நான் உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னை நான் பெருக செய்கிறவனாய் மாற செய்வேன். அல்லேலூயா. இந்நாட்களுக்கு முன்னே என்ன நடந்துச்சோ அது ஹிஸ்டரி. சொல்லுங்க, ஹிஸ்டரி. உங்க புக்கில் உங்க பேரை பத்தி எழுதுனா வேணா பயோகிராஃபி கொஞ்ச நாள் பொறுத்து எழுதுங்க, அது சரித்திரமாய் தான் இருக்கா. இன்றைக்கு நிறைய பேருடைய சரித்திரங்களை வாசிக்கிற ஊழியக்காரங்க, ஷாஜகான், அலெக்சாண்டர், எல்லாருடைய சரித்திரம் கடந்த காலம். ஆனால் நிகழ்காலத்தில் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் 2025 ஆண்டுல இந்த 6ஆம் தேதி இந்த 10 மணிக்கு கர்த்தரை பார்த்து சொல்றாரு, இந்நாட்களை உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் நினைத்திருக்கிறேன். நான் நினைச்சதை மாத்தணும்னா நான் தான் மாத்தணுமே தவிர வேற ஒருத்தனை மாத்த முடியாது. அது நான் எடுத்திருக்கிற தீர்மானம், அதை நான் உனக்காய் செய்வேன், நீ பயப்படாத ஆனந்த். உன்னை விட நான் சிக்காகிறேன், அதனால உன் ஆமென் நல்லா இருக்கணும், பலமா இருக்கணும். அல்லேலூயா. நீ உட்கார்ந்து கேட்கிற, நான் பேசுறேன், அதனால நீ என்ன பண்ணும், எழுந்து குதிச்சு ஒரு ஆமென் சொல்லணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. எனக்காக பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்நாட்களுக்கு முன்னே பலன் இல்லை. 11ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதோ, சொல்லுங்க, இப்பொழுதோ உயிரோடு இருக்கிற நான் முந்தின நாட்கள்ல கர்த்தர் என் பட்சத்தில் இருந்ததை போல அல்ல, இனி வருகிற நாட்கள்ல என் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். சொல்லுங்க, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேருடைய உழைப்பு சமாதானமா இருக்கணும்? கையை தூக்கி காட்டுங்க. உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை பேசுறேன், ஊழியக்காரனாய் ஒரு ஆசீர்வாதத்தை. ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அதுல சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரோ நீர் படிக்கிறதுல, ஆண்டவரே உங்க பிள்ளைகள் வேலை செய்கிறதுல, அவர்கள் படுகிற பிரயாசங்களில், அவர்கள் எடுக்கிற எல்லா உழைப்பின் மேல கர்த்தருடைய சமாதானம் முதல்ல வருவதாக. அல்லேலூயா. I speak peace. சமாதானத்தை உனக்கு நேராய் பேசுகிறேன். அல்லேலூயா. எதை பேசுறேன் சார்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சமாதானம் பேசிட்டார். ஆமென். நம்ம ஆண்டவர் சமாதான காரணர். அல்லேலூயா. சமாதானத்தை தர்றவர். அதனால வேலைக்கு போனோமா,
10 லிட்டர் பால் டயர் குடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. எழுந்து சந்தோஷமா போங்க உங்க வேலையை நீங்க போய் செய்யுங்க. அதில் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உனக்கு முன்னால கடந்து போக வைக்கிறார். இதுவரையில் இருந்த விரோதங்கள், இதுவரையில் இருந்த மேல இருந்த கோபங்கள், எரிச்சல்களை கர்த்தர் மாற்றி இனி நீ செய்கிற வேலையிலே கர்த்தருடைய சமாதானம் மேல வருவதாக. அல்லேலூயா. விதைப்பு இந்நாட்களில் கர்த்தர் எதை செய்வாரு? சமாதானத்தை கட்டளை. எவ்வளவு கவனிக்கிறவங்க எல்லாம் பேசுங்க. யாரெல்லாம் கவனிச்சிங்களோ அவங்க பேசுங்க. சொல்லுங்க, இந்நாட்களில் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்நாட்களில் சமாதானத்தை கட்டளை. இந்நாட்கள் முன்னாடி பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதம். ஆனால் இந்நாட்கள் என்ன செய்வார் கர்த்தர்? விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். அல்லேலூயா. நீங்களா வீட்டில் திராட்சை தோட்டமா வச்சுக்கிறீங்க? அதுதான் நீங்க பண்ற பிரயாசம். அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசங்கள் பலனாய் மாறும் என்று கர்த்தர் சொல்றார். தம்பி வேலைக்கு போறீங்கல்ல, உங்க பிரயாசம் பலனா மாறும். தம்பி வேலை செய்றீங்கல்ல, உங்க பிரயாசம் பலனா மாறும். தம்பி வேலை செய்றீங்கல்ல, உங்க பிரயாசம் பலனாய் மாறும். பிசினஸ் செய்றீங்களா, உங்க பிரயாசங்கள் பலனாய் மாறும் இயேசுவின் நாமத்தில். இதுக்கு முன்னாடி பலன் இல்லை, ஆனால் இப்பொழுது பலன் இருக்கும். நேற்று சிஸ்டரோட போயிட்டு அவங்களுடைய பெரிய என்னதுங்க ஷாப் ட்ரைனிங் சென்டரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படிதான் பேச போறேன் இனிமேல்ட்டு. அல்லேலூயா. அப்ப அதுல சொல்றேன், பலன் வரும் இயேசுவின் நாமத்தில். சாதாரணமா இல்ல, வர நாட்களில் பிரம்மாண்டமாய் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதற்கான பலனை கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நூற்றுக்கணக்காய் ஆயிரக்கணக்காய் ஜனங்கள் அந்த இடத்துல வரத்தக்கதாய் உங்களுடைய வியாபாரமானது இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. நம்ம தான் ஏதோ நம்ம சொல்லும் போதே சொல்றது அப்படிதான். ரொம்ப ஒரு மாதிரி பாவர்ட்டி மென்டாலிட்டி. ஏதோ சின்னதா செய்யற பாஸ்டர், என்ன சின்னதா செய்யற? அது உன் வேலை தானே, கஷ்டத்தோட தானே செய்யற. எதுவுமே சின்னது இல்லை கர்த்தருக்கு முன்னாடி. சின்னதா பாஸ்டர், சின்னதா பிளஸ் பண்ணுங்க, சின்னதா செய்யறேன். அதை மாத்தியா முதல்ல. நாளை எவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நிறைய பேர் வராங்க எங்க சர்ச்சுக்கு தான் சொல்றது. எங்களுக்கு சின்ன சர்ச்சு, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் குறிக்கலாம் நான் விரும்பல. வர நீ ஒருத்தர் தனித்தனி குடுமையா, உனக்குள்ள தனித்தனிப்பட்ட பலன் இருக்குதியா, தனிப்பட்ட திராணி இருக்குதியா, உனக்குள்ள தனிப்பட்ட ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது. இங்க ஒவ்வொருத்தர் நீ கோட்டீஸ்வரனா மாறுகிறது கிருபை உனக்குள்ள இருக்கிறது. அப்ப நீ சின்னவனா? அதெல்லாம் மாத்திரம் பட்டதெல்லாம் பெரிய, அதெல்லாம் பெரிய சபை. நம்ம அப்படியே போய் அப்படியே அவங்க அப்படியே ஏய். அதனால தான் எவ்வளவு பலவீனம் என்ன வந்தாலும் சரி, இருக்கத்திலே பெஸ்டா வரணும், பெஸ்டா இடத்த மாத்தணும் தான் போராட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரனை பெரியவனாக்குகிறவர். யாரையும் கூட இருக்கிறீங்க? நீ செய்யறது சின்னது இல்ல. நீ சின்னது சொன்னா சின்னதாவே தான் செஞ்சுட்டு இருப்ப. நீ செய்யறது பெருசு நினைக்க தொடங்கு, உனது பெருசா மாறும். யார் நம்புறீங்க? நான் செய்யறது சின்னது ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆளுங்க ஜபத்தில் அப்படிதான். அடியான் ஒரு சிறியவன் ஆண்டவரே, எளியவன் ஆண்டவரே, நீ சின்னது ஆண்டவரே. ஆண்டு சின்னதே யோசனைக்கிறியாப்பா. கம்பீரமா உங்க பிள்ளை வந்துக்கிறான் பாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய குமாரன் நிற்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கிற ஆண்டவரே, இந்த கைகளை கொண்டு ஆண்டவரே பல லட்ச கோடிகளை கர்த்தர் ஏற்படுத்த வல்லவர் ஆண்டவரே. பல ஆயிரம் பேரை தொடுகிறதற்கு ஏதுவாய் இந்த கரங்களை கர்த்தர் பலப்படுத்த ஏது என் கையில் இருக்குது ஆண்டவரே. ஒரு வார்த்தை நான் சொல்லும் பொழுது பல ஆயிரம் லட்சங்களை தொடுகிறதற்கு ஏதுவாய் என் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அப்புறம் நான் எப்படிடா சின்னவன்? அப்புறம் எப்படிடா நான் செய்யறது சின்னதா இருக்கும்? சொல்றாரு, விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். உன் விதைப்பு பலன்ல முடியும். யாரையும் கூட இருக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தூக்கத்தை விட்டுட்டு பேசுங்க. விதைப்பு பலன் உள்ளதா மாறும். ரெண்டாவது ஆறாவதுல தூக்குனா நான் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு ரொம்ப காண்டாகும். ஏன்னா நான் பலவீனத்தோடு கூட நின்று போராடி பேசும்போது நீ பண்ண கர்த்தர் கணக்கு கேட்பார் உங்ககிட்ட. என் பையனை நிக்க வச்சு பேச வைக்கிறேன், முடியாத அவனை நிக்க வச்சு தொண்டையில கடைசி சொட்டுல நின்று பேசினுக்கிறான். நீ தூங்குறியான்னு உன்னை திட்டுவார். அதனால ஒழுங்கா திட்ட அவர்கிட்ட வாங்காத. என் கூட சேர்ந்து பிரசங்கத்தை கவனிச்சு ஆமேன் ஆமேன் போட்டு தூக்கம் வந்த ஆமா கர்த்தர் செய்வார், ஆமா கர்த்தர் செய்வார்னு எழுந்து போராடி கொண்டேரு. உன் வாழ்க்கை மாறும். விதைப்பு சொல்லுங்க. திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும். அல்லேலூயா. என் பூமி எனக்கு பலனை தரும். அல்லேலூயா.
உன்னை ஒரு இடத்துல லேத்துல கத்தர் வச்சிருக்கா, அந்த இடத்துல கத்தர் உனக்கு பலன் தரும்படிக்கு செய்வார். உன் பூமி அது, நீ நிக்கிற உன் பூமி, நீ நிக்கிற உன் வீடு, நீ இருக்கிற உன்னுடைய இடம், உன்னுடைய வாசஸ்தலம் பலனாய் மாறும் என்று கத்தர் சொல்றார். இல்லையா? எனக்கு என்னையா ஒரு காசு சென்ட் இடம் தான் இருக்குது. அந்த காசு சென்ட் இடத்துல, கால் சென்ட் இடத்துல கத்தர் பலனை உண்டாக்குவார். பல ஏக்கராய் மாறத்தக்கதாய் கத்தர் அதை மாற்றி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்களா சொல்லுங்கய்யா. நான் சிறியவன் அல்ல, நேத்திக்கு சின்னவன், நேத்திக்கு ஒண்ணு இல்லாதவன், நேத்திக்கு என் பிரயாசத்துல பலன் இல்லை, சமாதானம் இல்லை, நேத்திக்கு எனக்கு போராட்டம். ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றார், விதைப்பு சமாதானம் உள்ளதாய் மாறும். இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்றைக்கு எனக்கு நன்மை செய்ய வேண்டும் கத்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில காரியங்கள் ஆகும். பெரிய வித்தியாசங்கள் உண்டாகும். அல்லேலூயா. 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் அதில் சுட்டி காட்டுகிறேன். ஆமென். இப்பொழுதோ there will be peace. இப்பொழுதோ they will be prosperous. ஆமென். இப்பொழுதோ சமாதானம் இருக்கும், இப்பொழுதோ செழிப்பு உண்டாகும், இப்பொழுதோ சுதந்திரம் உண்டாகும். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல், சொல்லுங்க சொல்லுங்க, இஸ்ரவேல் யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரனா? இல்ல அங்க ஏதோ போராட்டம் நடந்துக்குது, அவங்கள பத்தி பேசுறாரா? இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவர்கள் சொல்லுங்க. என்ன பார்த்து கத்தர் சொல்றாரு, அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வேணா நான் சாபமா, ஒண்ணுமே பிரோஜனம் இல்லாத ஒரு மாதிரி டம்மியா இருந்திருக்கலாம். ஆனா கத்தர் சொல்றாரு, ஆசீர்வதிப்பிற்கு நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதே, உடைய கைகள் என்ன பண்ணும்? திடப்பட கடவுது. அல்லேலூயா. That I will become more powerful. I use 3 words. Hallelujah. இப்பொழுதோ. அதனால நான் உட்கார்ந்து இந்த செய்தியெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த மாசத்துடைய கடைசியில், கடந்த மாதங்களுடைய கடைசியில் உட்கார்ந்தும் போது ஒரு விசாரம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், அதிகமாக என்ன நான் எக்ஸாசரேட் பண்ண விரும்பல, ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கமும் பல மணி நேரம், நான் நீங்க பேசுறது 3/4 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் பல மணி நேரம் அதற்காக செலவிடுகிறதை கத்தர் அறிவார். 1 முறை இல்லை 2 முறை இல்லை, ஒரே பிரசங்கத்துக்கு ஒரு புதன்கிழமை, ஒரு சனிக்கிழமை காலைல, சனிக்கிழமை ராத்திரி, திரும்பி ஞாயிற்றுக்கிழமை காலைல, ஒரு 3-4 வாட்டி நான் அதை திரும்ப திரும்ப ரிஹர்ஸ் பண்ணலன்னா எனக்கு ஒரு சமாதானம் இருக்காது. அப்படிலாம் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு பெருசா பலன் இல்லைன்னும் போது ஒரு விரக்தி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் உன் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார், உனக்கு பலன் வரும், பலன் வரும், பலன் வரும். இங்க இருக்கிற ஆடுகள் போய் குட்டியை போடும். இங்க நான் பேசிட்டு இருக்கிற ஆடுகள் போய் குட்டியை போடும். போயிட்டு என்ன பண்ணும்? அறுத்த அரிகளை சுமந்து கம்பீரத்தோடு கூட உள்ள வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்ற. அதனால்தான் I just wrote down what the Lord told me. All your efforts will be effective and enjoyable. கர்த்தர் என்ன சொன்னார்? Don't worry man, கவலைப்படாத. All your efforts, உன் பிரயாசங்கள் எல்லாம் பலனாதான் முடியும். உன் பிரயாசத்தை வாங்கிட்டு நான் பாட்டுன்னு ஜாலியா உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் கிடையாது. உன் பிரயாசத்துக்குரிய பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த ஊழியத்தில் நான் எடுக்கிற பிரயாசம், இன்னைக்கு தொண்டை இவ்வளோ பிரயாசத்துல பேசுறேன் இல்லையா, இதுக்கு ஒரு பலன் இருக்குது, இதுக்கு ஒரு பலன் இருக்குது சார். அதுக்காக எனக்கு பெரிய வீடு தருவாருக்கா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போதும், நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் பெரிய பெரிய வளர்ச்சிகளை கர்த்தர் தருவார். மறுபடியும் தருவார். நீங்க நல்லா இருப்பீங்க. யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கோ, இந்த போராட்டத்து நடுவில் பேசுறேன் தெரியுமா, உங்க வியாபாரங்கள் நல்லா இருக்கும், உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பெறுவார்கள், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாக்கும். எதெல்லாம் தடையாய் ஆண்டுகளா இருக்கிறதோ அதற்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். Your efforts will be enjoyable. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். எஃபர்ட்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. Efforts will be, ஆமா, you will become more powerful. அல்லேலூயா. சரி, இந்த 15வது வசனத்தை திரும்ப பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரே? இந்நாட்கள்ல சொல்லுங்க, திரும்ப விட்டுறக்கூடாது, லூப்பை விட்டுறாதீங்க. அப்படியே கூட கையில் பிடிச்சிட்டே வாங்க நடந்து, உடனே டக்குன்னு விட்டோன்னே அப்படியே வேடிக்கை பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? என்னடா என்ன சொன்னீங்க திருப்பி? நான் எதுவும் புதுசாக பேசலையே, இங்கே இருக்கிறத தான் பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, 15 தான் வாசிங்க. நாட்கள்ல அதெல்லாம் விடுங்க,
எருசலேமு அதெல்லாம் விளக்கம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பேசுங்க. இந்நாட்களில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நான் பயப்பட மாட்டேன். ஆனா பயம்ன்றது ஒரு ஃபேக்டர். சொல்லுங்க, fear is always a factor for every human being. ஆமென். அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பயம்ன்றது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் வந்துட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 3 பேரை உங்களுக்கு நான் 1ஆம் தேதி சொன்னேன். திரும்ப சற்று அன்னைக்கு தூக்கத்து நடுவில் எவ்வளவு கவனிச்சிக்க தெரியல, நான் திரும்ப கொஞ்சம் விளக்குறேன், கேளுங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஒன்றுமே இல்லாதவனை அழைத்தார். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. சரித்திரம் தெரியாதவங்க நீங்க சொல்லும்போது புரிஞ்சிங்க, தெரிஞ்சவங்க அப்படியே என்ன பண்ணுங்க, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்றுமே இல்லாத மனுஷன், புள்ளல்ல, ஒரு வியாபாரம் நடக்குது, ஏதோ வாழ்வு போயிட்டு இருக்குது. அந்த மனுஷனை கூப்பிடுறாரு, நீ என்ன பண்ணுப்பா, ஃபாலோ பண்ணு, என்ன பின்தொடர்ந்து அவனை பெரிய பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை புகழ்ச்சி ஆக்குவேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கலாம், எல்லாம் பேசுறார். ஆபிரகாம் அதை தொடர்ந்து வருகிறார். ஒன்றன் பின் ஒன்றாய் அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் துவங்கி அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். 13ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஒரு செல்வ சீமானாய் மாறிடுறான். வீட்டில இருந்து கிளம்பும்போது பொட்டி படிக்க எடுத்துட்டு வந்தவன் வந்து வேற ஊர்ல வர்றான். ஆறானிலிருந்து புறப்பட்டவன் வேற ஒரு ஊர்ல வந்து பெரிய ஆசீர்வாதமா மாறிட்டான். ரைட், ஒரு பக்கம் அது இருக்குது. இப்போ கூட அவனுடைய சொந்தக்கார பையன் வரான். அந்த சொந்தக்கார பையன் இவன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டதுனால 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. இப்ப அவர் சொல்றாரு, நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா பத்தல இடங்கள், அதெல்லாம் பண்ணுங்க, ஒவ்வொரு பகுதியில நம்ம போயிடுவோம்னு சொல்லி அவன்கிட்ட பார்த்து சொல்றாரு, நான் எங்க போனாலும் என்ன நல்லா இருப்பேன், நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அவர் கண்களை ஏறெடுத்து சோதோமை தேர்ந்தெடுத்து போறான். சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். நான் ஏன் இதெல்லாம் இவ்வளவு விளக்குறேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. அப்போ இவன் போறார், அவர் போற இடத்துல அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த அதிகாரங்களை வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு யுத்தம் வருகிறது. இவன் ஒன்னும் பெரிய ராஜா கிடையாது, இவன்ட்ட பெரிய படைபலம் இல்ல. இவன் இருக்கிற வேலையாட்கள் 317 பேர் அனுப்பி அந்த யுத்தத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். இப்படி பணம் வருது, ஜெயம் வருது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கவனிங்க, 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புங்க. ஆதியாகம புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு. சொல்லுங்க, பேசுறவங்க கொஞ்சம் என் கூட பேச நல்லா இருக்கும், எதம்மா இருக்கும் எனக்கு. சொல்லுங்க, என்னதுங்க இந்த காரியம்? அப்ப நீ புள்ள விளக்கணும் இல்லையா? என்ன உண்டாச்சு நத்தானியேல்? என்ன உண்டாச்சு? காசு வந்துச்சு, யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு. ஆமென். எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்போ இந்த மனுஷனுக்குள்ள நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே அட அட கரெக்ட் தான். ஏயா பணம் இருக்குதியா, வெற்றி வருதியா, இவர் எங்க போய் காலை வச்சாலும் நல்ல ஜம்பவனா மாறுறாருயா, அப்புறம் ஏன் பயப்படணும்? இப்ப பயம்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கூடவே வர்ற காரியமா இருக்குது. அல்லதான் கர்த்தர் சொல்றாரு, எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு சகரையா கொண்டு பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, நன்மை செய்வன் பயப்படாது. கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு தான் புரிஞ்சுது. புரியாதவர்களுக்காக நான் ஒரு ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இப்போ பிரசங்கம் பண்ற நேரம். ஆமேன். ஆனால் சொல்லுங்க, என்னதுங்க, எல்லா பயத்து நடுவில் கர்த்தர் கூடவே தான் வர்றாரு. அல்லேலூயா. அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் நல்லா இருக்குதியா, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது வாழ்வாதாரம். ஆனால் இந்த ஒரு காரியம் அப்படியே இருக்குதே, அந்த ஒரு காரியம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு காரியம் அப்படியே இருக்குது. நடக்குமா நடக்காதா? எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லையே. ஆபிரகாம் பணத்தை பார்க்கிறாரு, ஆபிரகாம் ஜெயத்தை பார்க்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் வயசாயிட்டே இருக்குது, பிள்ளை பெறுகிறது என்கின்ற கெப்பாசிட்டி போதுன்றது இவருக்கு மனுஷிகமாய் தெரிகிறது. அப்ப அதுல ஒரு என்ன பண்ணுது, ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது பயமா இருக்கிறதை கர்த்தர் பார்த்து சொல்றாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு கர்த்தர் அவன் இடத்துல தரிசனத்தில் சொல்றாருப்பா, நீ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா காமிக்கிறேன் கிட்ட, you proving yourself as satisfied, but I still see something in you. நீ வந்து திருப்திக்கிற மாதிரியே காமிக்கிற, நடிக்கிற. சாரா கிட்டமா ஓகேமா, எவ்ரிதிங் இஸ் ஓகேமா, வேலைக்காரங்க கிட்டலாம் ஓகே ஓகே ஓகேன்ற, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு பயம் இருந்து கொண்டே. அதை தான் நீ காலில் கர்த்தர் உங்ககிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிறார். இந்நாட்களுக்கு முன்பே
பல காரியங்கள் ஓடிக்கொண்டு இந்நாட்கள்ல கர்த்தர் உன்னை தைரியப்படுத்தும்படிக்கு நிற்கிறாரு. பயப்படாதேன்னு சொல்லும்படிக்கு கர்த்தர் பேசி கொடுக்கிறார். ஜூலை மாதம் 6ஆம் தேதி கர்த்தர் நின்று உன்னிடத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா? உனக்கு நன்மை செய்வேன், உன்னை அழைத்தவர் நான் உண்மை உள்ளவர், உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு எதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேனோ அதை செய்து முடிக்கிற ஆண்டவர் நான், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். கையை தட்டணும், நல்லா கையை தட்டுங்க சார். சப்பு சிப்புலாம் தட்டாதீங்க, நல்லா தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு என்னை அழைத்திருக்கிறார். See, Abraham is disproving what God could do, his ability. He starts recognizing, ஆபிரகாம் ஒன்றே நம்புறாரு. என்ன நம்புறாருன்னா, ஓ இதெல்லாம் தருவாரு, கூப்பிட்டாரு, பணத்தை தருவாரு, வெற்றியை தருவாரு, வேலையாட்களை தருவாரு, ஆனா பிள்ளைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எப்படி தருவாரு? ஏன்னா அதை ப்ரூவ் பண்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I love that word, super strength. I like one translation. சொல்லுங்க, ஜாஷுவா உனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் வேணுமா? யாரும் தர மாட்டாங்க, கர்த்தர் தான். Hallelujah. No one will become your super strength. Only God will become your super strength. ஆண்டவர் சொல்றார், hey Abraham, I am the one who called you. நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நான் தான் உனக்கு கேடகம், நான் தான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். நீ பார்க்கிறவைகள் அல்ல, உன் கூட இருக்கிறது இல்ல, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்றாரு? அடுத்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அதற்கு ஆபிரகாம், நல்லா தான் இருக்குது ஆண்டவரை கேட்கறதுக்கு, இது ரொம்ப வாட்டி கேட்டுக்கிறேன், மாசம் மாசம் வாக்குதத்தை கேட்கிறேன், அப்பப்ப சொல்லும் போது நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் எதமா, ஆனா எனக்கு நடக்க வேண்டியது சொல்லுங்க சார். அப்படியே வசனத்தை டிட்டோவை படிச்சீங்கன்னா நான் பேசுறது புரியாது. அதுல இருக்கிறதுல ஒரு உங்களுக்கு விளக்கி நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நேராக பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே நல்லா இருக்குது ஆண்டவரை கேட்கறதுக்கு, இட்ஸ் குட், I trust you, but God, where is that what you have promised me? எனக்கு வாக்கு பண்ணினது எங்கே? யாரெல்லாம் கேட்குறீங்க? உண்மையா சொல்லுங்க, கையை தூக்குங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். யாரெல்லாம் அப்படி கேட்குறீங்க நல்லா கையை தூக்குங்க, வெக்கப்படாதீங்க, இதுல வெக்கமே கிடையாதுயா. நான் கேட்டையா வந்து நிக்க, நீங்க தைரியமா நிக்கிறேன் இங்க, எல்லாம் கை தூக்குங்க. ஆண்டவரே, இந்த கேள்விகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு பதில் வருவதாக. நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ? ஆபிரகாமுக்கு தோணுது போல எங்களுக்கு தோணுது, நாங்களும் மனுஷன் தான் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மனுஷன் தான், எங்களுக்கு சொன்னது ஏன் நடக்கவில்லை என்கின்ற கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அங்க பேசுறாரு, என்ன பேசுறாரு? இப்பா இவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? அவர் கேட்கறதே ஒரு தப்பான கேள்வி. சொல்லுங்க, கேட்கறதே தப்பான ரெஸ்பான்ஸ். என்ன தருவீர்? தந்து தானே இருக்கிறாரு, பைசா தந்துக்கிறாரு, வேலையாட்டில் தந்துக்கிறாரு, கூட எல்லாம் தந்துக்கிறாரு. ஆனா இவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தான் புடிச்சு வச்சுன்னு ஒரு காரியத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அது வேணும். நம்ம எல்லாம் அப்படிதான் சுயநலவாதிகள். சொல்லுங்க, வாய் திறந்து நல்லா பேசு, வாய் திறந்து சொல்லு. சுயநலவாதி. நமக்கு ஒரு காரியம் சாதிக்கிற வரைக்கும் நாம அப்படியே அதிருப்தியா தான் இருந்துட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்நாட்டில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு உன் பட்சத்தில் வருகிறேன். சுயநலவாதியே, தப்பா எடுத்துங்க, பரவாயில்ல, அடிக்கடி தப்பா எடுத்துக்காது சொல்லி சொல்லி இப்ப தப்பாவே எடுத்துங்க, பரவாயில்ல. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, சுயநலவாதியே, உன் காரியத்தானே எதிர்பார்க்கிற, அதை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றார். அல்லேலூயா. யார் தான் நம்புறீங்க? நம்ம எல்லாம் தனித்தனிப்பட்ட ஆளுங்க, தனித்தனி தேவையோடு தான் இருக்கிறோம். ஆமேன். சும்மா அடிக்க நடிப்போம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பாஸ்டர், பிரதர், ஐம் ஓகே, யூ வாட், எல்லாம் நடக்குது, நல்லா இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? என்ன பெருசா போய் ஜெபம் பண்ண பெருசா நடக்குது? ஒன்றும் இல்லை, போயா இந்த கர்த்தருக்கு. ஆனால் கர்த்தர் வந்து, அதனால தான் நான் இந்த 1ஆம் தேதி சாயங்காலம் ஒரு பெரிய சவாலான ஒரு ஊழியம் செய்யும்படிக்கு போய், இந்த ஊழியம் எல்லாம் அவங்க பேசுறதுக்கு ஆல்ஃபா ஸ்கூல்ஸ், ஆமேன், அவர்களோடு கூட ஆல்ஃபா ஸ்கூல்ஸில் அந்த டீச்சர்ஸ், அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், அவர்களுக்கு எல்லாருக்கும் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பேசும்போது டீன் ஒரு லைன் கொடுத்தாங்க, பாஸ்டர் ப்ளீஸ் ட்ரை டு பி வெரி கேர்ஃபுல் வித் ரிலிஜியஸ், இதை கொஞ்சம் உஷாராக இருந்துங்க.
அன்றைக்கி வந்து நீங்கள் பேசணும், எங்கள் ஆளுங்களை மோட்டிவேட் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். எப்பா எனக்கு அல்லேலூயா ஆமென்னு சொல்லனா கதையுமே ஓடாதியா, எப்படியா பேசுறது? அங்கே இதை விட நிறைய ஜனம் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் லேடி ஸ்டாஃப். நான் ஒருத்தர் தான் ஆம்பளையாக நிற்கிறாங்க. ஆமேனும் சொல்ல முடியாது, அல்லேலியும் சொல்ல முடியாது. அதில் பாதி வந்து எப்போ தெரியுமா செஷன் தெரியுமா 3:30 மணிக்கு. Adeline, 3:30 will you like to sit in a session? You will never like to sit in a session. 3:30 ஈவினிங். ஸ்கூலெல்லாம் வைண்ட் பண்ணி பசங்கள்லாம் அமிச்சிட்டு இதுங்கெல்லாம் எங்கெங்கே ட்ராவல் பண்ணி சாய்தாப்பட்டில் அங்கங்கே வந்து சேர்ந்துக்குது. 3:30 மணி என்கிட்ட கொடுத்துறாங்க, நீ பேசுன்ட்டு. அது மாதிரி நிறைய சவாலெல்லாம் நிற்க வைக்கிறார். அடுத்த நாள் அப்படியே அப்பட்டமாக மாறி ஊழியக்காரங்கிட்ட போய் நின்று பேசினுக்கிறேன். அதுங்க அடுத்த கேட்டகரி. எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சது, எல்லாம் பாட்டு பாட தெரிஞ்சது, அது ஒரு கேட்டகரி. ஏன் சொல்ல வரேன்னா, சிலர் நமக்குள்ளே ஒன்று ஓடின்னு இருக்கோம், என்னடா பேசுற. அப்போ கர்த்தர் இந்த ஒரு வார்த்தை சொன்னா, வேற ஒரு டாபிக் பேசினேன், ஃபெய்த் ஓவர் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் அவங்களோட பேசிட்டு ஐ செட் லைக் தட் யூனோ there will be immovable ways that God will do in your life அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். அதை நான் அவளுக்கு பேச துவங்கினேன். நான் அதுக்கு முன்னாடி இதை சொன்னேன், பயப்படாத, இந்த 1 காலையில் தான் பேசிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நான் நம்புற ஏசாமி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாருன்ட்டு. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் அதை ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த டீச்சர், அந்த டீன், அதை கோஆர்டினேட் பண்ண அந்த டீன் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் there are so many people that were touched actually. நிறைய பேரை கர்த்தர் தொட்டாரு, அநேகருக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்ற சாட்சியே கேட்க கர்த்தர் உதவி செய்தார். 2 நாளில் சார், 2 நாளில் கர்த்தர் அற்புதம் செய்வார் சார். 2 நாள் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. ரொம்ப நாள் விசுவாசி நீங்கள்லாம் ஞானசாரம் எடுத்துக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, தசமாவும் கொடுக்குறீங்க, காணிக்க போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. உங்களுக்கு எப்படி கர்த்தர் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் உங்களே நீங்கள் எலவேட் பண்ணீங்க. அல்லேலூயா. உங்களே நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு காரியம் ஓட்டுக்குது, அது என்ன சோர்வுபடுத்துது. சொல்லுங்க, எனக்குள்ள நடக்காத ஒரு காரியம் இருக்குது. உண்மையா பேச சார், நடக்காத ஒரு காரியம் இருக்குது, என்ன சோர்வுபடுத்திட்டே இருக்குது, கேள்வியை உண்டாக்குது, பயத்தை தருது. அதன் மத்தியில் கர்த்தர் சொல்றத நம்புறேன். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நானே உன்னுடைய கேடகம், நானே உன்னுடைய மகா பெரிய பலனா இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன், உனக்கு நன்மை செய்வேன். இது எல்லாத்தையும் கர்த்தர் பேசணுன்னே நல்லா கவனிங்க. ஸ்டேட்டா டைம் ஓடிச்சு, அதனால 6ஆம் வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எல்லாம் பேசி முடிச்சிட்டார். ஆண்டவர் பேசும்போது சாதாரணமாக பேச மாட்டார். ஒரு சந்தேகத்தில் நம்மளே ஒன்று நடக்காதுன்னு இருக்கும்போது அப்போ வந்து பெரிய பெரிய ட்ரீம் எல்லாம் தந்துடுவார். இவருக்கே புள்ள இல்லை சார், இவருக்கே ஒன்றும் இல்லை, டென்ஷனாக இருக்கிறார் ராஜு. அப்போ போய் என்னன்றாரு, வெளில வந்து பார்ப்பா, நட்சத்திரத்தை மாற்றுவேன், மணலை மாற்றி உன் எப்படி இருக்கும்? கடுப்பாவாது இல்லை? இந்த ஒரு விஷயம் தான் அப்படியே அவருக்குள்ள அப்படியே முழுக முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்படியே தொண்டையிலேயே ஸ்டக் ஆகிருக்குது. அதனால தான் அவர் பயந்து இருக்கிறாரு. இப்போ கடவுள் அதை பார்த்துருன்னு சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கேடகம், உனக்கு மகா பெரிய பெலனா இருக்கிறேன்ட்டு. இப்போ அதை சொல்லிட்டு அமைதியில் விட்டுருந்தா பரவாயில்ல, அதுக்கு ஒரு பெரிய டாப் அப் கொடுக்குறாரு. என்னன்றாரு? நீ பாரு, உன் சந்ததி எப்படி திரும்ப மாற்ற போற பூமியில. ஆமா, மணலை மாதிரி மாத்திரம், நட்சத்திரத்தை மாத்திரம். இவருக்கு எப்படி இருக்கும்? ஆனா இவனுக்கு கோபம் வரல, இவனுக்கு கேள்வி வரல. என்ன வருது? வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை அவன் நம்பி விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணுகிறார். சார், இன்னைக்கு உங்க பயத்து நடுவில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதை நம்பி நீ எடுத்துக்கொள்கிற பட்சத்தில் கர்த்தர் அதை உனக்கு நீதியாய் மாற்றுகிறார். அங்கதான் சார் மேட்டர் இருக்குது, அங்கதான் சார் சப்ஜெக்ட் அடங்கி இருக்குது. அது இன்னும் பவுல் எழுதும் ரோம சபைக்கு சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல வல்லவனா மாறிட்டான். அல்லேலூயா. விசுவாசத்துல வல்லவனா மாறிடுங்க சார், பயம் போயிடும் சார். faith over your fear. amen. விசுவாசத்தை, பயத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மாறிடும். அல்லேலூயா. ஈசாக்கு இதே மாதிரி பயம் வருது. ஈசாக்கு எல்லாத்தையும் போறாரு, இதுக்கப்புறம் அவங்க புள்ள போறாரு, விதைக்கிறாரு. இதே சத்தியத்தில் வளர்ந்தவர் தான் அவரு. பிள்ளையே இல்லாதவர் கர்த்தர் பிள்ளையை தர்றாரு. இவரை கூட்டு போற, ஒரு நாள் பலி சேர்த்து கூட்டு போறாரு, அப்பா கூட்டு போறாரு. ஆண்டு சொல்லல, அவன் மேல கை வைக்காத, உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டணும் சொன்னேன். எல்லாம் சரித்திரம் தெரிஞ்சவங்க தானே. அவனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வளர்ந்துட்டாரு. இந்த பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா தம்பி?
அப்பா சொல்றது அப்படியே நம்புறவன், அப்பா சரியா தான் செய்வார் நம்புவான். எதில் காமிச்சா தெரியுமா? ஒரு பொண்ணு பார்க்குற விஷயத்தில் அப்படியே அப்பா செய்யறத நம்புறான். இன்னைக்கு இருக்கவங்க யாருமே ஒத்து வர மாட்டாங்க. அவன் பாட்டு உட்காந்து ஜோம் பண்ணுகிறான், அவன் பாட்டுங்கிறான். அப்பா கூப்பிட்டு என்ன பண்றாரு, வீட்டில் இருக்கிற அவர் கிட்ட இருக்கிற ஒரு சிஓ அனுப்புறாரு. வேலைக்காரன் சொல்றதை காட்டலாம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள், சிஓ, சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் எலியாசார் கூட சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கூட்டணும்டா போடா. யோசிச்சு பாரியா, அவன் போயிட்டு என்ன பண்றாரு, போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு கூட்டின்னு வர. அவரு ஜோம் பண்ணி உன்னை கூட்டின்னு வர்றாரு. இந்த பையன் ஜோம் பண்ணியிருந்தோம் அப்படி ஏத்துக்கிறான். ஏன்னா அப்பா செஞ்சா கரெக்டா தான் செய்வாரு. யார் என் கூட இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட இவருக்குரிய ஒரு சவால் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒரு சவால் வரும், அது ஒரு பயம் இருக்கும். ஐயா அல்லேலூயா, சவால் வந்துருச்சு. என்ன சவால் வருது? போறார் ஒரு தேசத்துல பயங்கரமான பஞ்சம். ஆனா அங்க போய் இவர் விதைக்கிறாரு, கர்த்தர் அங்க தூரத்திலே அறுவடை செய்கிறார். அல்லேலூயா, எல்லாம் நடக்குது. அதே ஊர்ல தூர்த்தப்பட்டிருந்த துறவுகளை திறக்கிறாரு. ஒண்ணுல தண்ணி வரல, இன்னொன்னு விரோதம் வருது. ஆனா மூணாவதுல தண்ணி வந்துச்சு. ரெகோபத்தாய் கர்த்தர் மாற்றி விட்டார். யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? ஆனா 26ஆம் அதிகாரம், இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா, என்னோட ஒரு கவனிங்க. 26வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்று ராத்திரியில, முதல் 6வதுல கூட அதான் சொன்ன, ராத்திரில தான் பயம் வருது. அல்லேலூயா, எப்போ காலையில இருந்து உடனே தெம்பா ஓடினே இருப்போம், ஓடுவோம், வேலை செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம், எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா ராத்திரி எல்லாம் வந்துடுது, ஐயோ அப்படியே செத்துருமா பெட்லயே, ஐயோ எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அப்படியே வந்துருமா, ஐயோ பிள்ளைங்கள என்ன ஆக போகுது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படிதான் போன் அடிச்சார். நல்ல மூத்த மனுஷன், பா ஒரு ஜோம் பண்ணுப்பா, ஒரு பயமாகுதுப்பா. அவருக்கு பயம், அப்படியே பசங்களாம் செட்டில் பண்ணலப்பா ஊழியத்தில், என்னமோ தெரியல. என்ன சார், என்ன நான் இப்படி பயப்படுறீங்க? இல்லைப்பா ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ அன்னீசியாகவே இருக்குது, ஒரு 4 நாளாக ஒரு மாதிரியே இருக்குது. நான் சார் நீங்கள் நல்லா வாழ்வீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், நான் கண்டிப்பாக இருப்பீங்க, உங்கள் பேர பிள்ளைங்க ஊழியம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிக்கிறார், இன்னும் அதெல்லாம் முடியல, அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். தைரியமாக தூங்குனா, படுத்துங்கண்ணா, காலைல திருப்பி கூப்பிட்றேன் உங்களை, நல்லா உயிரோடு தான் எழுந்திருப்பீங்க. அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணி படுத்தேன். அவர் ரொம்ப நல்லா தாங்கிறாரு. நான் சொன்னதுனால இல்லை, கர்த்தர் திட்டம் வச்சுக்கிறாரியா. ஆனால் ராத்திரியில் ஒரு பயம் வருகிறது. சொல்லுங்க ஐயா, ராத்திரியில். ஆனால் அந்த பயத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு உன் அண்டையில வருகிறார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு நல்லா தான் இருக்குதுயா லைஃபு, நல்ல மனைவி, பிள்ளைங்க, விதைச்சார், நூறத்தை அறுத்தாரு, போய் ஒரு துறவை தோன்றார், தண்ணி வருது, எல்லாம் இருந்தாலும் பயம் இருக்குது சார். கவனிங்க சார், 26ஆம் வசனம் 24 வாசிக்கிறவன், ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும், பயப்படாதே. ஏன்பா கர்த்தர் நான் லூசாமா? நான் கேட்கிறேன், பயப்படாத ஒருத்தரை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லுவாரா? பயம் இருக்கிறவனை பார்த்து தானே சொல்றாரு. யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க சார்? அப்ப இவனுக்குள்ள பயம் இருக்குது. பார்த்தா தைரியமாகிற மாதிரி தான் இருந்திருப்பாரு, ஆனா படுக்கும்போது இல்லாத இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி நீ காலில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாதே உனக்கு நன்மை செய்வேன். இந்த பகல் வேளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ராத்திரி போய் பெட்ல படுக்கும் போது பயம் வந்தாலும் பயப்படாதே, நன்மை செய்வேன். உனக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரையில நான் உன்னை விட்டு விலகிற தேவன் அல்ல. யாரெல்லாம் நம்புறீங்களா அவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவங்கள மாத்திரம் சொல்லுங்க. ஏனென்றால் இவருக்குள்ள என்ன தெரியுமா, விரோதங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. என் சந்ததி பெருகாமல் போகுமோ, எனக்குள்ள விருத்தி வராமல் போகுமோ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை பலுகி பெருக செய்வேன் சொல்லி இருக்கிற ஆண்டவர், that I will make you prosperous. கர்த்தர் உனக்கு செய்யும்படிக்கு சொல்லி இருக்கிற அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு உனக்கு கொடுத்திருக்கிற அதை நிறைவேற்றுகிற வரையில கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டார். உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்றேன், what the Lord had promised you, உனக்கு எதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற வரையிலே கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். விலக மாட்டார் தம்பி. இல்ல யாரோ வந்திருப்ப, நீ சீனிவாசா இருந்திருப்பேன், இல்ல யாரோ இருந்திருப்பேன். கர்த்தருடைய பேர் சொல்லி நத்தானியேலை மாற்றி இருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்குது. பழசு
நேத்திக்கு வரைக்கும் அது பழசு. ஆனா இனி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்ற, இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன், நீ பயப்படாதே. உனக்காக கடும் வைராக்கியம் கொண்டு நானே உன்னுடைய கேடகம், நானே உன்னுடைய மகா பெரிய பலனா இருக்கிறேன். உனக்கு வந்து கர்த்தர் இன்றைக்கு நின்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவராகிய நான் உன் தகப்பனுக்கு எப்படி சொன்னதை நிறைவேற்றணும் அப்படிதான் உனக்கும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி அவனிடத்துல பேசுறார். இந்த ஆள் கடந்து போயிடுச்சு. இந்த ஆள் போயிட்டு ஒரு பிள்ளைய வளர்த்துச்சு, அந்த பிள்ளைய பெத்து எடுத்துச்சு. அந்த பிள்ளை இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடுது. ஓடி போயிட்டு 20 வருஷம் பொறுத்து ஒரு பெரிய ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே திரும்ப வருகிறது. போராடுது. போராடி ஜெயித்து யாக்கோபு என்கின்ற பெயரை மாற்றி இஸ்ரவேலை மாற்றி கொண்டது. இப்ப அது வருது. அது ஒரு பயத்தை வச்சு இருக்குது. யாரையும் கூட இருக்கிறீங்க? பயம் போனா நாம தான் விசுவாசிக்கணும். அதனால தான் தொடர்ந்து இந்த 3 பேருடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னாலும் அது இருந்துட்டே தான் இருக்குது. எல்லாம் நடக்குது. 46ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்புங்க. 46ஆம் அதிகாரங்களில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அன்று இரவிலே, சொல்லுங்க, சொன்னல ராத்திரியில் தான் என்ன பண்ணுது? அப்படிலாம் யாரா பயப்படுறீங்கன்னா உங்களை பார்த்து இயேசு நாமத்தை சொல்றேன், இன்னோடு கூட அந்த ராத்திரி முடியட்டும். இனி எல்லாம் பகல் வேலையாய் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுவதாக, சந்தோஷமாய் மாறுவதாக. பயத்தின் இரவுகளை இயேசுவின் நாமத்தில் கட்ட அவிழ்த்து ஆண்டவரே சமாதானத்தை கர்த்தர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவாராக. அல்லேலூயா. பயப்படும் பொழுது நீ பழைய மனுஷனாய் மாறுகிறாய். யாரையும் கூட இருக்கிறீங்க? பயப்படும் போது இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ பயப்படுறா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்க தான் சார் விசுவாசிக்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். அதுல இருந்து அவனுடைய பயத்தை கர்த்தர் அவனிலிருந்து எடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் அவனுடைய பயத்தை இருந்து மாற்றினார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்க துவங்கினான். யாக்கோபு அன்று ராத்திரியிலே தேவன், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி ஆனா என்னன்னு கூப்பிடுறாரு? யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிடுறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? அவன் யார்? இஸ்ரவேல். யாருக்கு தரிசனமாகிறார்? இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறார். ஆனா எப்படி கூப்பிடுறாரு? அப்படி என்ன அர்த்தம்? நீ பழைய மனுஷனாவே இருக்கிற. பயப்படும் போது எந்தவா இருக்கிற? பழைய மனுஷனா இருக்கிற. அல்லேலூயா. When you fear, you become an old man. You go to your past. அல்லேலூயா. பயப்படாதே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். பயப்படாதே. அதான் நீ காலில் கர்த்தர் சொல்லும்படி ஏவி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அங்க பாசுறாரு, பா நீ இஸ்ரவேல், அதை கடந்து வந்து விட்டாய், அதை மேற்கொண்டு விட்டாய், இப்பொழுது ஏன் யாக்கோபாய் மாறுகிறாய்? அல்லேலூயா. நீ யாக்கோபா மாறக்கூடாது. நீ இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவன். இஸ்ரவேலாகவே இரு. யாரையும் கூட இருந்து சொல்லுவீங்க, நான் இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறேன். நான் பழைய மனிதர்கள் எல்லாம் ஒழிஞ்சிச்சு, பழவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு. இந்த நாட்களுக்கு முன்னே என் பயங்கள் போய்விட்டது. இந்த நாட்களுக்கு முன்னே பலன் இல்லை. இந்த நாட்களுக்கு முன்னே சமாதானம் இல்லை. இந்த நாட்களுக்கு முன்னே விரோதங்கள். ஆனா இந்நாட்கள்ல கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க சார். இஸ்ரவேலாய் மாறி வந்தவன் இப்போது யாக்கோபாய் கர்த்தருக்கு முன்னாலே தென்படுகிறான். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே ஏன் பயப்படுற? அப்பொழுது அவர், நான் தேவன், உடைய தகப்பனுடைய தேவன். நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். ஒரு இடத்துக்கு போகணும், அடுத்த நிலவரத்துக்கு போகணுன்றதுக்கு இவருக்கு இன்னொரு பயம் வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நானே உடைய தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்நாட்கள்ல உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாதே. சொல்லுங்க, இந்நாட்கள்ல. சரி, இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. திருவந்துக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசி அதில் கடந்து போயிடுவோம். என்னோட கூட திரும்ப சகரியாக்கு வாங்க. என்ன பாஸ்டர், என்ன பேச போறீங்க? வாங்க இப்போ கவனிங்க. சகரியா 8வது அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க, இந்நாட்கள்ல நன்மை செய்யும்படிக்கு நான் நினைச்சிருக்கிறேன்பா, அது யாரும் மாற்ற முடியாது, பயப்படாதே. அல்லேலூயா. இதை பேசிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் அந்த பிரசங்கத்தை, இல்லை அப்படியே பேசிட்டு கர்த்தர் அமைதியாக இருக்கலாம். ஆனால் 16ஆம் வசனத்தை என்னோட கூட பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய காரியம். சொல்லுங்க சார், நான் செய்ய வேண்டிய காரியம்.
கர்த்தர் என்ன செய்வாருன்னு இப்ப கிட்டத்தட்ட மூச்சு கொடுத்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரமா உங்ககிட்ட பேசிட்டேன். இப்ப கர்த்தர் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் அண்டையிலே சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், மாறிக்கொள்ளுகிறவன் மாறினால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு இப்ப முக்கியமான ஸ்பாட் வைக்கிறார். முக்கியமான சாவியை கையில தராரு. என்ன சாவி? இப்ப வாசிக்கிறேன் கேளுங்க. என்ன சொல்றார்? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவனவன் பிறனோடு கூட என்னவா இருக்கணும்? இப்ப சொல்லுங்க, உண்மையா இருக்கணும்ன்றார் கர்த்தர். ஏமாத்த இருக்கக்கூடாது. பேசுங்க பேசுங்க, இவ்வளவு பேசணும், எல்லாரும் பேசணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்ன்றார் கர்த்தர். எத்தனை பேர் பொருத்தனையோடு கூட இந்த 1ஆம் தேதி சார் இந்த ஜூலை மாதத்துல ஜெபம் பண்றீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நன்மையை நான் பார்க்கணும், இந்த பயத்திலிருந்து நான் விடுபட்டு ஆண்டவரே ஜெயமா இருக்க வேண்டும் என்று இந்த கால் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சொல்றதை மாத்திர ஜபத்தோடு கூட சொல்லுங்க. உண்மையாய் ஒரு இருதயத்தின் ஆழத்தில் நான் சொல்றேன், இந்த பொருத்தல உங்களுக்குள்ள இல்லைன்னா இன்றைக்கு நீங்க எடுக்கிற திருவிருந்து எந்த பிரயோஜனம் இல்லை சார். இந்த காரியம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நம்ம எடுக்கிற திருவிருந்து சும்மா கடமைக்கு. முதல் ஞாயிற்றுக்கிழமையாச்சே நான் ஒரு அப்பத்தையும் அது அந்த கப்பில் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடணும், இல்லை பக்கத்தில் தப்பா நீ காலைல கர்த்தர் சொல்ற நீங்கள் செய்ய வேண்டியது. அப்ப நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட விதம் சொல்றேன், நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவே தெரியுமா? உண்மையாயிருன்றார். அல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற உன் வேலையில, உனக்கு கொடுத்திருக்கிற உன் குடும்பத்துல, உன் மனைவிக்கு, உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைக்கு, உன்னுடைய பெற்றோருக்கு, உனக்கு கொடுத்திருக்கிற எல்லையில உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God does not like cheating, brother. God hates cheating. ஏமாத்துகிறதை கர்த்தர் வெறுக்கிறவர், விரும்பாதவர். அல்லேலூயா. இதுக்கு நீங்க ஆமேன் சொல்லணும் சத்தமா. ஏன்னா மற்றதுக்கு ஆமேன் ஆசீர்வாதம் வேணுன்றவங்க இதுக்கு நம்ம பேசி ஆகணும் சார். நான் வெறும் ஆசீர்வாதத்தோண்டி எப்படி பேசி முடிக்க முடியும்? இதுதான் முக்கியம். எல்லாரும் மூச்சு கொடுத்து உயிர் கொடுத்து பேசுறது எதுக்கு தெரியுமா? இது மாறினால் கர்த்தருடைய நன்மை உனக்குள்ளே விளங்க தொடங்கும். உண்மை இல்லாத மனுஷன் ஆசீர்வாதம் பெற முடியாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் அடைவான் என்று இந்த வசனம் சொல்லுது. பொண்டாட்டியை ஏமாத்தி, புருஷனை ஏமாத்தி, பிள்ளையை ஏமாத்தி, பெற்றோரை ஏமாத்தி, வேலையில ஏமாத்தி. காலைல கூட சொன்னேன், லேட் ஆயிடுச்சா? லேட் ஆயிடுச்சு. அதுக்கு அதுக்கு ஒரு பொய் கூட சேர்த்துக்கிற. ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. காலைல கிளம்ப இது. ஏய், யார்கிட்ட பேசுற? கர்த்தர்கிட்ட பேசுற. அவன் விட்டுருவான் உன்னை. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். என் கூட தான் இருக்கிறீங்களா? ஏமாத்தன பொய் பேசுனா நான் பேசிட்டு போயிடுறேன் சார், எனக்கு தெரியாது சார். ஏன் வரல? ஐயோ, அந்த ஐயோ போடும் போதே நமக்கு ஒரு டென்ஷன் ஆடும். ஐயோப்பா எதுக்குடா கேட்கணும் அடுத்தது. கர்த்தர் சொல்றாரு, உண்மையா பேசியா? எங்கப்பா போயிட்டு வந்தீங்க? ஐயோ உனக்கு தெரியாதுமா. இதை ரீல்ஸ்ல நடக்கிறது இல்லை, நம்ம ஆளுங்க நிஜமா செய்யறதே தான். கர்த்தர் சொல்ற, உண்மையா இரு, உண்மையா இரு, நன்மை செய்வேன். யார் யாரும் கூட இருக்கிறீங்க? ஒரு பொருத்தனை பண்ணீங்க, ஆண்டவரே இந்த மாசத்துல நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உண்மையா இருக்கேன், மனைவிக்கு உண்மையா இருக்கேன், எங்க வீட்டுக்கு உண்மையா இருக்கேன், வேலைக்கு உண்மையா இருக்கிறேன், எனக்கு கொடுக்குற பணத்துல உண்மையா இருக்கிறேன். அது கொஞ்சம் தான் ஆண்டவரே, அதில் உண்மையா இருக்கிற ஆண்டவரே, நீர் தருகிற எல்லாற்றிலும் நான் உண்மையா இருக்கிற ஆண்டவரே. ஐ வில் பி ஆண்டவரே சொல்றாரு, உண்மையாரு உண்மையாரு உண்மையாருன்றாரு. நீ செய்ய வேண்டியதுன்றாரியா? நான் செய்யறேன் ஆனா நீ செய்ய. The Lord challenges here. I will do what I need to do, but you got to do what you need to do. நீ செய்ய வேண்டியதை செய்தால் நான் செய்யறது உன்கிட்ட வாய்க்கும். இரண்டாவது, உங்கள் வாசல்கள சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க. ஹலோ, சமாதானமா இருங்க. ஒண்ணு என்னதுங்க? உண்மையா இருங்க. ரெண்டாவது, விரோதம் இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு. அல்லேலூயா. விரோதம் இருந்துச்சுன்னா, விரோதம் உனக்குரியதல்ல, விரோதம் எனக்குரியது. உன்னை பகைக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீயா பகைச்சிட்டு இருக்கிற. பழி வாங்குதல் உனக்குரியதல்ல, பழி வாங்குறது நான் பேச மாட்டேன்.
நம்ம சர்ச்சில் அப்படி பண்றீங்களான்னு தெரியல, நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். அந்த சர்வீஸுக்கு நான் வர மாட்டேன், அவங்க வரதுனால. அப்ப அதுக்கு ஒரு ஆண்டர் வருவார், உனக்கு வேற ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ஆண்டர் வருவாரா? யார் என் கூட இருக்கிறீங்க? யாவரோட சமாதானம் பாருங்க, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொல்லுங்க. அப்ப அதுல எல்லாமே அடங்கிடுது. ஒருத்தன் சொன்னான், அதுதான் ஞானசானம் கொடுக்கும்போது அடிக்கடி ஞாபகம். ஒருத்தர் சொன்னார், ஒரு பாஸ்டர் ஞானசானம் கொடுக்கும்போது இந்த கையை மாத்திரம் விட மாட்டானா, கையை கூப்பிட, அப்பதான் உள்ள அமுக்க முடியும். இந்த கையை விட்டுருங்க, இந்த கையை விட்டுருங்க. அதே அப்புறம் அந்த கையை விட்டுட்டு உள்ள ஃபுல்லா அமுக்க முடியும். கையை கூப்பு, மூக்கில் கை வை. என்னடா மேட்ரு? ஒருத்தன் அஷ்டா எல்லாரையும் பழி வாங்கி முடிச்சுட்டு தான் வந்தேன் ஞானசானம் எடுக்கிறதுக்கு. ஆனால் அவனை மாத்திரம் அடிக்க முடியல. அவனை போய் அடிச்சுட்டு வந்து இந்த கையை தீக்கணும் தண்ணியில் முக்கிறேன். அடப்பாவி, உனக்கு எதுக்கு நான் சேர்ந்து போடாவில்லை? போய் அவனை அடிச்சுக்கிச்சு முடிச்சுட்டு எல்லா பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வா, அப்புறம் உனக்கு ஞானசானம் தரேன். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு சார். சிரிப்பா இருக்கலாம். We are here selfish. I want to declare this. ஒளிபரப்புல இருந்தாலும் சரி, இங்க உட்கார்ந்தாலும் சரி, பழி வாங்குறதோ விரோதங்களோ உங்களுக்குரியது அல்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ நம்ம ஒண்ணு மன்னிக்கும் போது நீ பெரிய கடவுள் இல்லை. மன்னிக்கிறது சாதாரணமான ஒரு ரிலீஸ் பண்ற விஷயம், அவ்வளவுதான். ஏன்னா கர்த்தரே உன்னை மன்னிச்சு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம செய்யறத பாராம மன்னித்து இருக்கிறார் என்றால் நாம மன்னிக்கிறது ஏமாத்திரம் சார். யார் என் கூட இருக்கிறீங்க? நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையாயிருங்கள், சமாதானமாயிருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பிரதர்? நான் செய்யறதுனா தெரியுமா? அவர் செய்வார். என்ன செய்வார்? அவர் நன்மை செய்யறார், நான் நன்மை செய்ய முடியாது. நான் போய் நன்மை உண்டாக்க முடியாது. அவர் நன்மை செய்வார். நான் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, நான் செய்கிறதுக்கான ஒரு திராணியை கர்த்தர் எனக்கு தருகிறார். மன்னிக்கிற திராணியை கர்த்தர் என்னிடத்தில் தருகிறார். உண்மையை பேசுற திராணியை கர்த்தர் என்னிடத்தில் தருகிறார். அடுத்தது வாசிக்கலாம். ஒருவனும் பிறருக்கு விரோதமாக பண்ணாதீங்க, சமாதானமா இருங்க. ஆனா மனசுல மன்னிச்சிட மாட்டோம். கர்த்தர் மனசளவுல இருதயத்தில் கூட என்ன பண்ணாத, தீங்கு நினைக்காத. அடுத்தது வாசிக்கிற 4வது குயிக்கா வாசிக்கலாம். பொய்யானையின் மேல, ஆமா, ஏதாவது தப்ப பண்ணிட்டு சத்தியமா நம்ம ஆளுங்க சொல்ல சின்ன வயசுல கத்து கொடுத்துறாங்க எங்கேயோ ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து. காட் ப்ராமிஸ், என்ன சார்? மதர் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ். பொய்யானை வேணாம். எது என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. பொய்யானின் மேலே பிரியப்பட, தப்பானதன் மேலே பிரிய வைக்காமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்ன்றங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாதே. நீ செய்ய வேண்டியது உண்மையாயிரு, சமாதானமா இரு, விரோதிக்காத. தப்பான, ஏன்னா வசனம் சொல்லுது, 1 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்துல வேணாம் சொல்லுங்க. வேணான்னு சொல்லுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. வேணாம், வேணாம். கிண்டல் பண்றவனோட வேணாம், அவதூறு பேசுறவனோட வேணாம், குறை பேசுறவனோட போனை கட் பண்ணிக்கோ. தப்பா எடுத்துக்கிட்டோம், டப்புன்னு கட் பண்று. ஒரு மாதிரி போதா, டைரக்ஷன் ஒரு மாதிரி போதா, டப்புன்னு கட் பண்ணிட்டு சிக்னல் கிடைக்கல, டப்புன்னு ஃபிளைட் மோட்ல போட்டுரு. 2-3 பேருக்கு நான் அப்படி பண்ணிட்டேன். உண்மையாவே பேசினே இருக்கிறாங்க. நானும் எவ்வளவு நேரம் காது வலிக்கிற மாதிரி ஆச்சு. டப்புன்னு நான் பண்ண போனை ஈர்த்து ஃபிளைட் மோட்ல போட்டு விட்டேன் பாரு. டப்புன்னு கட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கூட்டு பார்த்துக்கிறாங்க. அப்புறம் திருப்பி போனை மோடுக்கு எடுத்து வந்தோடனே பார்க்குறது நிறைய மிஸ் கால் வந்துக்குது. ஏன்னா அவங்க முடிக்கல, அதை முடிச்சாகணும் பேசுறத. ஆமா, இல்லைன்னா எனர்ஜி போயிடும்ல. மூச்சு வாங்கி சாவு, என்ன விடு நீ. அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், வாய் சும்மா இருக்காது. நம்ம கெட்டவங்க சொல்லுங்க. ஒன்னு ஆமியா, எனக்கு கூட தெரியும், நான் கூட நினைச்சேன், அவ்வளவுதான் மாட்டிக்கிறேன். நன்மை போயிடுச்சு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்ன போயிடுச்சு? நன்மை போயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. அல்லேலூயா. நன்மை போகக்கூடாது, பயம் வரக்கூடாது என்றால் கர்த்தர் இந்த காலையில் உன்னை எச்சரிக்கிறார். விரோதம் வேணாம், பொய் வேணாம். அல்லேலூயா. சத்தியம் இருந்தால் நிச்சயமாயிருப்பாய். யார் சார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க சார்? எத்தனை பேர் கேட்கறீங்க சார்? உனக்கு நன்மை செய்வேன்,
பயப்படாதே. இந்நாட்கள்ல போன நாட்கள் போல இல்லை, இனி வர நாட்கள் உனக்கு ஆசீர்வாதம் வரும்.